Hi friends, welcome to Software and Web Technology. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா C languageல relational operator பத்தி பார்க்கலாம் சரிங்களா. So first of all பாத்தீங்க அப்படினா relational operator அப்படினா என்ன சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. So relational operator அப்படினா என்னன்னா values கம்பேர் பண்றதுக்காக பாத்தீங்க அப்படினா இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படினா ரிலேஷனல் ஆபரேட்டர் சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படினா கம்பேரிசன் ஆபரேட்டர் சொல்லுவாங்க சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் பாத்தீங்க அப்படினா less than, and next ஆபரேட்டர் பாத்தீங்க அப்படினா less than or equal, and then third ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா greater than, and then fourth பாத்தீங்க அப்படினா greater than or equal, and then fifth பாத்தீங்க அப்படினா equal to, and then ஃபைனலா பாத்தீங்க அப்படினா not equal சரிங்களா. சோ இதான் பாத்தீங்க அப்படினா ரிலேஷனல் ஆபரேட்டர் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். லெஸ் தென் அப்படின்னா என்னன்னா இந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ பார்த்தா நமக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், அண்ட் தென் இந்த ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு வேல்யூ பார்த்தா நமக்கு வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கும்னு சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 5 less than 10 டைப் பண்ணுறது சரிங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, அண்ட் தென் இந்த ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு வேல்யூ பார்த்தா நமக்கு வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. அப்போ அவுட்புட் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா பூலியன் வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. பூலியன் வேல்யூனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன் சொல்லுவாங்க. ஜீரோஸ் அப்படின்னா ஃபால்ஸ், அண்ட் தென் ஒன்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக என்ன நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும், அண்ட் தென் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 5 less than 10 அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் 2. ஸோ அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க ஜஸ்ட் வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. TRUE ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 4 சரிங்களா. 4 less than 2 டைப் பண்ணி சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ பண்ணால் உங்களுக்கு பிக்கஸ்ட்டாக இருக்குது, அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ பண்ணால் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. லெஸ் தென்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெடர் ஃபைல் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் stdio.h சொல்லிட்டு ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். வாய்ட் மெயின் சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க வச்சிங்களா. அண்ட் தென் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 வேல்யூ கெட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டிஜர் டைப்பில் a,bன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் த a வேல்யூ டைப் பண்ணிட்டுங்களா. ஸோ என்டர் தி a வேல்யூ, அண்ட் தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ கெட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ SCANF ஸ்கேனர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ தான் கெட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன், அண்ட் தென் கம்மா அட்ரஸ் ஆஃப் கே டைப் பண்ணுறதுங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுற போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த ஸ்கேனர் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் த ஏ வேல்யூக்கு பதிலாக ஜஸ்ட் வந்து என்டர் த பி வேல்யூ டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் ஆம்பர்சன் ஏ பதிலாக ஜஸ்ட் வந்து ஆம்பர்சன் பி டைப் பண்ணிச்சுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்டர் பண்ண போகிற வேல்யூ இப்போ நம்மளுக்கு ஏல ஸ்டோர் ஆகும், அண்ட் தென் நெக்ஸ்ட் என்டர் பண்ண போகிற வேல்யூ பண்ணால் நம்மளுக்கு பியில் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இன்னொரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெஸ் தென் டைப் பண்ணுறது சரிங்களா. ஸோ LESSTHAN லெஸ் தென். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கமா ஏ லெஸ் தென் பி டைப் பண்ணுறது சரிங்களா. ஏ லெஸ் தென் பி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ண போகிற வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆகும், அண்ட் தென் செகண்ட் என்டர் பண்ண போகிற வேல்யூ வந்து பியில் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்னொரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நியூ லைன் ஓப்பன் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள் செஷன் போட்டுக்க சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க சரிங்களா. பில்டில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த கமாண்ட் பேனோட ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த கமாண்ட் பேனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுக்கலாம், அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் வேல்யூ கொடுக்கலாம் சரிங்களா. அப்போ லெஸ் தென் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், ரைட் சைடு வேல்யூ வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ வந்து ஜஸ்ட் 5 கொடுக்குறேன், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 10 கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ ஏன் 1 பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெஸ் தென் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடு வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, ரைட் சைடு வேல்யூ பண்ணால் நம்மளுக்கு பிக்கஸ்ட்டாக இருக்குது சரிங்களா. அப்போ அவுட்புட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 1 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பில்டு போயிட்டேன். பில்ட் அண்ட் தென் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வேணால் கமெண்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 10 டைப் பண்ணுறேன், அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 டைப் பண்ணுறது சரிங்களா. ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன் 0 பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் சரிங்களா. கண்டிஷன் ஃபால்ஸ் ஏன்னா லெஃப்ட் சைடு வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், ரைட் சைடு வேல்யூ பிக்கஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா. ஆனால் இதில் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆப்ரேட்டர் சரிங்களா. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரைட் சைடு வேல்யூ வந்து அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம் சரிங்களா.
ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன் வச்சுங்களா, ஜஸ்ட் வந்து 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5 டைப் பண்ணுறேன். அண்ட் தென் அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நான் ஜஸ்ட் வந்து 8 டைப் பண்ணுறேன் வச்சுங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5 டைப் பண்ணியிருக்கேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்னென்னா லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப இந்த வேல்யூ அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம் வச்சுங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கு வச்சுங்களா. அப்போ அவுட்புட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 2 பிரிண்ட் ஆகும். அதே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 8 கொடுத்துருக்கு வச்சுங்களா. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரைட் சைடு வேல்யூ அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம் வச்சுங்களா. ஸோ அப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டினியூஸ் 2 வச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு நம்ம கோடிங் வைஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே பாருங்கள் இன்னொரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டைப் பண்ணுறீங்களா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஏ லெஸ் தென் பண்ணலாம், ஜஸ்ட்டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி டைப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய் பில்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த கமெண்ட் பண்ண வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 5 டைப் பண்ணுறேன் சரிங்களா. அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பியோட வேல்யூ வந்து 5 டைப் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன் 1 பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரைட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் 2. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஆனால் இங்கே பாருங்கள் லெஸ் தென் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஃபால்ஸ் ஏன் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைடு வேல்யூ கம்மியாக இருக்கணும், அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ அதிகமாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து 0 பிரிண்ட் ஆகுது, லெஸ் தென் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 பிரிண்ட் ஆகுது சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர். கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா லெஸ் தென் ஆப்ரேட்டருக்கு ஆப்போசிட்டாக வந்து கிரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும், அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து 5 greater than 3 டைப் பண்ணிட்டு வச்சுங்களா. ஸோ 5 greater than 3 அப்படின்னா நம்மளுக்கு பாருங்க லெஃப்ட் சைடு வேல்யூ அதிகமாக இருக்குது, அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 greater than 5 டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இன்னொரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லெஸ் ஆர் ஈக்குவல் பண்ணலாம், நான் கிரேட்டர் டைப் பண்ணுறேன் சரிங்களா. GREATR கிரேட்டர் தென் சரிங்களா. இதில் என்ன பண்ணப்போ அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஏ கிரேட்டர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ கிரேட்டர் பி அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ வேல்யூ பிரிண்ட் ஆகும், அந்த நெக்ஸ்ட் வந்து பி வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கமாண்ட் பேண்ட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5 சொல்லிட்டு வேல்யூ என்டர் பண்ணுறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 சொல்லிட்டு வேல்யூ என்டர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா என்டர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் இல்லை நமக்கு 1 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன் 1 பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ அதிகமாக இருக்குது, அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் பில்டு போயிட்டு நான் பில்டுன்னு கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 டைப் பண்ணிட்டேன். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 டைப் பண்ணிட்டு சரிங்களா. ஸோ இப்போ அவுட்புட் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0 பிரிண்ட் ஆகும். ஏன் 0 பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ கம்மியாக இருக்குது, ரைட் சைடு வேல்யூ அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 0 சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஆப்ரேட்டர். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்னென்னா லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரைட் சைடு வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 greater than ஆர் ஈக்குவல் நான் 5 டைப் பண்ணுறேன். அது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 greater than ஆர் ஈக்குவல் நான் 3 டைப் பண்ணுறேன். அதன் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 greater than ஆர் ஈக்குவல் நான் 5 டைப் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க 5 greater than ஆர் ஈக்குவல் 5 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்ம லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப ரைட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பிரிண்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 greater than ஆர் ஈக்குவல் 3 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரைட் சைடு வேல்யூ பார்த்தா நமக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 3 greater than ஆர் ஈக்குவல் 5 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரைட் சைடு வேல்யூ அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம்னா கோடிங் வைஸ் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இல்லை என்ன பண்ண போனால் ஜஸ்ட் இன்னொரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ EQUAL ஈக்குவல் இதில் பார்த்தீங்கன்னா A greater than ஆர் ஈக்குவல் நான் B டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போயிட்டு பில்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த கமாண்ட் பேன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 கொடுக்குறேன். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ நீங்கள் என்டர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா
ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ட்ரூனா நமக்கு 1 பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா நம்ம 5 லெஸ் தென் 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 5 கொடுத்துருக்கோம். அப்போ லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ரைட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு 1 சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணால் பில்ட் ஆப்ஷன் போய்ட்டு பில்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 3 கொடுக்குறேன். அண்ட் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் நான் வந்து 5 கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை பியில் பார்த்தீங்கன்னா 5 கொடுக்குறேன் சரிங்களா. ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே பாருங்க 0 சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப ரைட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிக்கஸ்ட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஆப்ரேட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படின்னா நமக்கு டபுள் ஈக்குவல் சிம்பிள் வந்துருக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூம் அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூம் ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கண்டிஷன் இஸ் ட்ரூ. சப்போஸ் நம்மளுக்கு வந்து வேல்யூ டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் 5 ஈக்குவல் 5 டைப் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் 4 டைப் பண்ணுறேன் சரிங்களா. இல்லை ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூம் அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஈக்குவல் 4 இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ டிஃப்ரெண்டாக இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கோடிங் வைஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணால் இன்னொரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஈக்குவல் டு டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஈக்குவல் டு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் பி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு பில்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கமெண்ட் பண்ண வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து 5 கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 5 கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ அவுட்புட்டில் பார்த்தா நம்மளுக்கு வந்து 1 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இந்த ஈக்குவல் டூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வேல்யூம் அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூம் பார்த்தா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்டுன்னு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன். 5 சொல்லி டைப் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூம் அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூம் பார்த்தா நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போ அவுட்புட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு 0 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வேல்யூம் அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூம் பார்த்தா நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர். நாட் ஈக்குவல் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூம் அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கக்கூடாது சரிங்களா. இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா 5 நாட் ஈக்குவல் நான் 5 டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட் ஈக்குவல் நான் 4 டைப் பண்ணுறேன் சரிங்களா. இல்லை ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 நாட் ஈக்குவல் 5 கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வேல்யூம் அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூம் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. ஆனால் கன்சிஸ்ட் நாட் ஈக்குவல் அப்போ கன்சிஸ்ட் ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட் ஈக்குவல் 4 கொடுத்துருக்கேன். 3 நாட் ஈக்குவல் 4 அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூம் அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அவுட்புட்டில் நமக்கு வந்து 2 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 நாட் ஈக்குவல் நான் 4 டைப் பண்ணுறேன் சரிங்களா. 5 நாட் ஈக்குவல் 4 அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூம் டிஃப்ரெண்டாக இருக்குது சரிங்களா. அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 சொல்லி பிரிண்ட் ஆகும். சரி இதான் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கோடிங் வைஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா நான் ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நாட் ஈக்குவல் டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாட் ஈக்குவல் சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா நாட் ஈக்குவல் போட்டிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க சரிங்களா. பில்லில் போய்ட்டு பில்டு ரன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கமெண்ட் பண்ண வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமெண்ட் பண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10 சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன். அந்த நெக்ஸ்ட் வேல்யூ பண்ணால் நம்மளுக்கு வந்து 5 கொடுக்க சரிங்களா. அப்போ அவுட்புட்டில் பண்ணால் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன் 1 அப்படின்னா நமக்கு 2 வேல்யூ டிஃப்ரெண்டாக இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ என்டர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலில் நம்மளுக்கு வந்து வேல்யூ 1 பிரிண்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன பண்ணால் அகைன் ரன் பண்ணிக்கிறேன். பில்லில் போய்ட்டு பில்டு ரன் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 2 வேல்யூ ஈக்குவலாக கொடுக்குறேன் சரிங்களா. இல்லை பார்த்தீங்கன்னா 10 அந்த நெக்ஸ்ட் வேல்யூ பண்ணால் 10 கொடுக்கலாம். இல்லை அவுட்புட்டில் பண்ணால் நமக்கு வந்து 0 பிரிண்ட் ஆகும். ஏன் 0 பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. நாட் ஈக்குவலாக இல்லை ஈக்குவலாக இருக்குது. அப்போ அவுட்புட்டில் பண்ணால் நமக்கு வந்து ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.